வணக்கம் 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 மக்களே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? பனைமரத்துல வாழை வெட்டி வாழையில சாப்பிட போறேன். ஏன்னா அந்த காலத்துல வாழை தான் சாப்பிட்டாவலாம். அது வந்து சரியான டேஸ்டா இருக்குமாம்ல. அதனால இன்னைக்கு பனைமரத்துல ஏறி வாழை வெட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பனைமரம் ஆரம்பிச்சுல வந்து எல்லாமே முறைப்படி பண்ணணும். இப்போ ஒரு சமையலாளிக்கு போனோம்னா ஒரு பன்னினை போட்டுட்டு சமையல்காரனா ஆயிடணும். அதாவது அந்த எந்த ஃபீல்டுக்கு போகிறோமோ அந்த ஃபீல்டு அப்படி அந்த கேரக்டரே மாறிடணும். இப்போ நம்ம பனையரம் இருக்கணும், வந்து கச்சி கட்டிட்டு நம்ம பனைமரம் ஏறி வாழை வெட்டணும். வெட்டிட்டு அப்புறமா சாப்பிடணும். லாங் வெட்டியாச்சு. இப்போ வந்து துண்டு கட்டணும். துண்டு கட்டிட்டு தான் துண்டு கட்டினா தான் கரெக்டாக சாரம் வந்து இருக்கும் கரெக்டாக. வேறு அதுக்குள்ளேயும் வேறு ஓடிக்கும் முகம்லாம் அப்படி கச 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 கசன்னு இருக்குல்ல. இதுதான் அருவாப்பட்டி. அருவாப்பட்டிக்குள்ள அருவா வச்சு பனைமரத்துக்கே ஏற வேண்டியான். அருவாப்பட்டி இல்லாமலாம் ஏற முடியாது நம்மளால. ஏன்னா அருவாப்பட்டி தான் நம்மளுக்கு வந்து அது மாட்டினா தான் அப்படி ஒரு பவர் கிடைக்கும் உடம்புக்கு. ஏன்னாவே தலையில் துண்டு கட்டினா தான் நம்மளுக்கு வந்து அந்த அப்படியே பழைய மாதிரியே மாறினா தான் பனையேறியே அப்படி இதாக இருப்பாங்க. பனையேற மதியில் அப்படி வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்லாம், நம்ம பனையேற வந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபேன் செட்டை போட்டு வந்தால் படிக்க போகிறோன்னு தோணும். இது அப்படி கிடையாது, நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். புரியுது அவங்களுக்கு? வாழை வெட்டணும்னா முதல் அருவா தீட்டணும்ல. ஏன்னா இது பேர் தான் அமிர்த தட்டி பார்த்துக்கோங்க. இது பேர் தான் தலைநாறு. இந்த தலைநாறு போட்டால் தான் காலுக்கு பவராக இருக்கும் தெரியுமா? இப்படி காலில் போட்டு இழுத்தோடனே அப்படி கொஞ்சம் கிளிப் கிடைக்கும் பனைய மரம். அப்படி கை காலில் பிக்காது. ஐ மீன் சேஃப்டியாக இருக்கும் இது நம்ம போட்டால். நம்ம இந்த பனை மரத்தை தான் ஏற போகிறோம். இந்த பனை மரத்து மேலே கலசம் கிடக்கா. அந்த கலசத்தை ஒரு பழைய சீவிட்டு அப்படி வாழையை நம்ம மணக்கட்டு ஏறண்டாலாம். கலசத்தை சீவிட்டு நம்ம அந்த வாழையை வெட்டிட்டு வந்துட்டோம்னா நம்ம சாப்பிட்டுருலாம். என்ன சொல்றியே? ஒரு பனைமரமும் ஏறியாச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு வாழையும் வெட்டிட்டு வந்தாச்சு. பத்தியில சாப்பிட போமா? வாழைப்பட்டை பிடிச்சாச்சு. உள்ள அவ்வளோ தூசியா இருக்கு. தூசின்னு தான் தெரியுது அவங்களுக்கு. இதான் பனம்பு அப்படிம்பாங்க. இதுவும் வாழைப்பட்டையே தனி வாசம் தான். அதில் வேற சாப்பாடு ஊற்றி சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சாப்பாடு எங்கேருந்து வந்து தெரியுங்களா? நம்ம அப்பண்டி சீட்லேருந்து கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா. நம்ம மேலே பாசத்தில் நம்ம மேலே பாசம் வைக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பா நம்ம வந்து சாப்பாடு இல்லை அப்படிங்கிற குறையே கிடையாது. இப்போ நான் எங்கே போனாலுமே யார் இருந்தாலுமே சாப்பிடலாம். அவ்வளோத்துக்குலாம் தம்பி மேலே எல்லாத்துக்குமே ஒரு அன்பு. இப்போ தென்காசிலாம் போனீங்கன்னா எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ்னு இல்லை கூடாது, நம்மளுக்கு நிறைய ஃபேமிலி. ஐ மீன் எங்கள் ஃபேமிலியோடு அவங்க வந்து நம்மள அதிகமாகவே பாசம் வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் கறிக்கிழமை தான் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா சாப்பாடு எதை கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பாசம் தான் முக்கியம். எங்கே கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கீழே உட்காந்து கூட பெருசு. சாப்பாடுக்கு வந்து என்றைக்குமே மரியாதை கொடுக்கணும். சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும்னா சம்பளம் போட்டு தான் சாப்பிடணும். அதான் நம்மளோட கலாச்சாரமே. என்ன சொல்றிய? சரிதானே? கறிக்குழம்பு வேற கொடுத்துட்ருக்கேன். வாசம் மூக்கு தொலைக்கி.
கறி குழம்புலப்பா குடல் கறி கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குங்களா டேஸ்ட்டு? சாப்பாட்டுக்கு அந்த பட்டை வாசத்துக்கும் அப்படியே சொர்க்கத்துக்கே பேருலாம் பார்த்துக்காங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பட்டையில சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. என்ன சொல்றியே?